விஜய்க்கு ஆதரவிற்கு நாங்க போலான்னு நினைச்சோம். அங்கே அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் நீங்க சொல்ற மாதிரி சுயநலத்திற்காக சிலர் கெடுத்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. உங்களுக்கு 2019 இருந்து இன்னும் சொல்லணும், உங்களுக்கு 2016 இருந்து தொடர்ச்சியா காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்துட்டு வந்ததும் 19 இருந்து வெற்றியை கொடுத்துட்டு வந்ததும் திமுக கூட்டணி தானே. வெரி குட். அவன் ஜெயிப்பாங்க நான் போவேன் அப்படின்னா சரியா? இல்ல நீங்க யோசிங்க, தேர்தல்ன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா யார் வெற்றி பெற வேண்டும். நான் இன்றைக்கு எங்க கூட இத்தனை கட்சிகள் பிரயாணிப்பதற்கான காரணம் என்ன? நாங்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அமர்ந்திருக்கிறார். நாளைக்கு எங்களுடைய கட்சி தலைவர் பிரதமராக வேண்டும். அதற்கு பல யுக்திகளை கையில் எடுக்கணும். அதுல மாற்று கருத்துல இதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இல்லாட்டினா சேரிட்டி நடத்திட்டு போயிடலாம். ராகுல் ஸ்டாலின் சொன்னாரா? ஸ்டாலின் தானங்க முன்னாடி முன்மொழிஞ்சாரு. ஒரு பாயிண்ட் யோசிங்க, அந்த இடத்துல தான் வீக்கே ஆகுதுன்னு. இந்த எலெக்ஷன்ல ஒரு டிராபேக் என்னன்னா 2024 இந்தியா வர்சஸ் என்டிஏன்னு இருந்துச்சு. இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் எந்த இடத்துலயுமே என்டிஏ வர்சஸ் இந்தியான்னு சொல்லல, என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாங்க, என்டிஏன்னு சொன்னாரு. அப்ப இந்த இடத்துலயே டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்றோம். நாங்க இந்த இடத்துல ஒரு இடத்துல கவனிக்கிறோம். என்னன்னா எந்த இடமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கான யுக்திகளையும் எங்களுக்கான வழிவகைகளையும் சாதுரியமாக செய்து தந்ததோ இந்த முறை சில காரணத்தினால அதை விட்டுட்டாங்க. அதுதான் சொல்றேன். இதை மனக்கசப்புன்றதை தாண்டி சில யுக்திகள் தவறவிட்டு போய்விட்டது. இதன் காரணமாக வெற்றி கிடைக்கவில்லைன்னா உடனே கூட்டணி விட்டு வெளியே போயிடுவாங்களா? கூட்டணி விட்டு வெளியே போயிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா லார்ஜஸ்ட் கவுண்ட் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தொடர் வெற்றிகளை இந்த கூட்டணி தான் அமைய பெற்றுச்சு. அதன் காரணமாக தான் இந்த முறையும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தார். இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு பெரிய கள நிலவரம் தெரிந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்த முறை நவம்பர் மாதத்திற்கு பின்பாக சில நிர்வாகிகளை, என்னை உள்பட சில நிர்வாகிகளை அழைத்து நேரடியாக தாவேகாவின் கள நிலவரம் குறித்து ஆய்வு செய்தார். ஆய்வு செய்ததுல எங்களுக்கெல்லாம் கிடைத்த செய்தி 30% மேல வாக்கு வங்கி வைத்திருப்பதாக தெள்ள தெளிவாக கள நிலவரம் இருந்தது. அதை டெல்லிக்கு நாங்கள் எத்தி வைத்தோம். இருந்த பொழுதும் இங்கிருந்து இருக்கக்கூடிய முக்கிய சில அதிகாரப்பூர்வ தலைவர்கள் நேரடியாக இங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை அம்மையார் சோனியா காந்தியிடமோ எட்டாதவாறு பார்த்து கொண்டனர். அதற்கு காரணம் அவர்களுக்கு தனிப்பட்ட பெனிஃபிட். இதுக்கு முன்பாக நீங்க இதெல்லாம் பேசலையே, ஏன் அப்படின்னா கட்சியின் கட்டுப்பாடு. கட்சி என்ன சொன்னாங்க? கூட்டணி குறித்து விவாதிக்க கூடாது. ஏன்? அப்பவே விவாத பொருள் ஆயிடுச்சு.